சிறுகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம மனோஜ் இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு பேப்பரை தூக்கிட்டு வராங்க. ஆமாம், நீ எப்போவுமே என்கிட்ட சைன் வாங்கவே மாட்ட, எதுவாக இருந்தாலையும் உங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் நீ வாங்குவ, என்ன அதிசயமாக எங்கிட்டலாம் போய் சைன் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க நினைக்கிறத நம்ம முத்து சொல்லிடுறாரு. நான் என்ன கேட்க நினச்சனோ அப்படியே நீ கேட்டுட்ட, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா, புதுசாக பிஸ்னஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், அதுக்கு உங்களோட ஜாயின் அக்கௌண்ட் வேணும், அதனால தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நீ உங்கள் அம்மா அக்கௌண்ட்டை கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம்ல, ஏன் அக்கௌண்ட்க்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, உங்களோட ராசி என்னவா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, ஏன் அம்மாவோட ராசியில் உனக்கு எதுவுமே கிடைக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து பள்ளி போடுறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா, அவனே அவங்க அப்பாவோட கையெழுத்து வேணும்னு கேட்குறான், வாங்கிட்டு போட்டுமே, அவன் எங்கிட்ட கேட்டான், நீ போய் உங்கள் அப்பா கிட்ட வாங்கிக்கோ, இந்த வாட்டியாவது அவரை நீ சேர்த்துக்கோன்னு நான் தான் சொன்னேன், அதனால தான் அவரோட கையெழுத்தை வாங்குறான், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு பிஸ்னஸ்க்காக தானே அப்படியே சொல்லிட்டு கையெழுத்தை போட போகிறாங்க. ஆனால் நம்ம மீனை தும்பிக்கிட்டே இருக்காங்க. அப்பா, மீனை வேற தும்பிக்கிட்டே இருக்கா, எனக்கு என்னமோ சரியாக படலை, எதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஸ்னஸ்க்காக தானே, விடுடா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படியே சொல்லிட்டு கையெழுத்து போட போகிறாங்க. பேனா எழுத மாட்டேது. என்னடா பேனா எழுதலை? இல்லைப்பா, இது புது பேனா, புது பேனான்னு சொல்கிறேன், எழுத மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேனாவை அடிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிக்குது. அண்ணாமலோட கையெழுத்தை நம்ம மனோஜ் இருந்துட்டு அவரே போட ட்ரை பண்ணுறாரு. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பரை தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு என்னடா இது பேப்பர் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி எடுத்து படித்து பார்க்கலான்றதுக்குள்ளேயே செல்வம் இருந்துட்டு லாயர் பேச ஒத்துக்கிட்டாங்களாம், அதனால நீ லாயர் ஆஃபீஸ்க்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படியே சொல்லிட்டு மீனா பெருகிட்டு இருக்கிற போது அந்த டஸ்ட்பின்லேயே கரெக்டாக மொத்தம் இருந்துட்டு குப்பையை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் ரோகிணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரிஷிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வண்டி எதுவும் இல்லை, கேப் எதுவும் புக் ஆக மாட்டேங்குது அப்படியே சொல்லிட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. ஆண்டி, என் பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, கேப் புக் பண்ணலான்னா எதுவுமே புக் ஆக மாட்டேங்குது, ஏதாச்சும் வண்டி இருந்தால் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படியே சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு கண்ணு, இரு டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, நான் கூட்டிகிட்டு வீட்டுக்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நான் முத்து இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு நாளைக்கு லாயர் பேசுறதுக்காக வராங்களா, கூட அருணும் வராரா. அருண் செல்வம் இருந்துட்டு தனியாக போக பயந்துக்கிட்டு என்னையே கூப்பிட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் போனால் தேவையில்லாமல் அங்கே பிரச்சனை வருங்க, அதனால் வேண்டாமே, நீங்கள் எதுக்கு போகணும், செல்வானா மட்டும் போயிட்டு வரட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாளை பின்ன என்ன பேச்சு வரும் தெரியுமா, சொந்த பந்தத்துக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பே இவன் தள்ளி வச்சிட்டான், சமயம் பார்த்து ஒதுங்கி நின்றுட்டான்னு சொல்லுவாங்க. அந்த பேர் எனக்கு தேவையில்லை, அதனால் என்ன நடந்தாலையும் பரவாயில்ல, அதனால் நானும் நாளைக்கு அங்கே போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. மீனாவும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. இல்லைங்க, இதில் சீதாவோட வாழ்க்கை அடங்கியிருக்கு, உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் சமாதானம் பண்ண போகிறவங்க கூட, ஆனால் கடைசியில் சமாதானம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அதனால் கொஞ்சம் யோசிங்க. நான் நல்லா யோசிச்சுட்டேன் மீனா, நான் செல்வத்துக்காக போய் நிற்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் மீனே இருந்துட்டு சீதாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்குதோ அந்த விஷயத்த சொல்கிறாங்க. எங்கிட்டையும் சொல்லிட்டாரு, மாமாவை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறாருக்கா, கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அவருக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அதனால தான் நாளைக்கு நான் வரேன்னு அவர்கிட்டையும் சொல்லிட்டேன். சரி, இந்த மாதிரி விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், ஏற்கனவே அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, நம்ம இதை சொல்லி சொல்லி மேலும் மேலும் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சீதா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து இல்லைக்கா, நான் சொல்லலை, நாளைக்கு அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் சிந்தாமணி இருந்துட்டு டாக்டரை கூட்டிக்கிட்டு க்ரெஷர் செக் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப
ஹை ஃபீவராக இருக்குது, டேப்லெட்லாம் எழுதியிருக்கேன், இதை வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி கிட்டே இருந்து கொடுமா, நான் ஆளை விட்டு வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் கிட்ட பேசுனியா, மனோஜ் என்ன சொன்னார், அவர்கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் என் வழிக்கு வரவே மாட்டேங்கிறாரு. மனோஜை வீட்டுக்கு வர சொல்லி அவரை எப்படி மயக்கணுமோ அப்படி மயக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.